திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பு குறுவை பருவத்தில் நெல் சாகுபடி சுமார் 1.90 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது குறுவை நெற்பயிர்கள் கதிர்கள் முற்றிய நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து குறுவை அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டது. இதனால் முற்றிய நெற்கதிர்கள் மழைநீரில் சாய்ந்து சேதமடைந்தன. இந்த நிலையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நிர்வாக சீர்கேடு காரணமாக விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்வதில் கடும் பின்னடைவு ஏற்பட்டது. குறிப்பாக சாக்கு பற்றாக்குறை, சணல் பற்றாக்குறை, கிடங்கு வசதி இன்மை, கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உடனுக்குடன் அறுவை ஆலைகளுக்கும் கிடங்குகளுக்கும் அனுப்பாமை போன்ற காரணங்களால் நெல்மணிகள் மழைநீரில் ஊறி முளைத்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 17% ஈரப்பதம் உள்ள நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்படும் நிலையில் ஈரப்பத அளவை 22% உயர்த்த வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் மழையினால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் மற்றும் நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்துவது குறித்து மத்திய குழு தமிழகத்தில் ஆய்வு செய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கோயில், வெண்ணி, ஊர்குடி, கொட்டார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்.